சந்திரசேகரம் அர்த்தநாரீசூரம் சக்கர பிரதானம். ஒரு இடத்துல சொல்கிறாரு, மனிதர்கள் மேம்பட்டவர்களே நாம் வணங்கும் போது தெய்வங்களை வணங்கல் எந்த தப்பு இல்லை. ஆனால் வழிபாடு நீ முருகனுக்கு தான் பண்ணணும். கூன்னு சுற்றி அவங்களை சுற்றி வந்துட்டு பாட்டு முடிஞ்சவொன்னே பறந்து போச்சுங்க. எப்படிங்க இந்த அதிசயம்லாம் நடக்குது அந்த இடத்துல? சங்கடம் தீர்ப்பது சரவண பவவே, சடுதியில் வருவது சரவண பவவே, சாவினை தடுப்பது சரவண பவவே, கடைசியில் அபயம் தந்ததை தருவது நாங்கள் வேணும். இதை விட தீஞ்சொல்ல அருணகிரி சதா சிந்தை செய் சடாடனா ஓம் சரவண பவனம ஓம் சிவாய நமகுகா. முடிக்கும்போது அருணகிரிநாள் வச்சு முடிக்கும்போது 2 மந்திரத்தை கொடுத்துட்டாரு. இதை தினம் சொல்லேன், பாட்டோடு அந்த மந்திரம் போகும்போது முருகன் எப்படி ரசிப்பான் அதை. இப்போ நீங்கள் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டை தொட்டிருக்கேன். ரொம்ப பேர் சாமி ஏக தெய்வம் வழிபாடு சொன்னார், நீ சொன்ன அதுக்கும் தெளிவாக சொல்லிட்டாருங்க சாமி. அதாவது அனவரத பாராயணாஷ்டகம்ன்ற ஒரு இதில் சொல்கிறாரு, மன்றெனும் பதியுரை மழவிப முகவனம், அதாவது விநாயகன். நன்றெனும் பிரணவனவன் இளைஞனும், பிரணவமே வடிவாமல் நம்ம முருகனும். அடுத்து சொல்கிறாரு, மறை தொன்றெனும் பொருளனும் சுடர் சிவனும் உமையும் ஒன்றெனும் பெரியவர் உயர்பதம் பணிவை. இதை ஒன்றுன்னு எவன் அடிக்கிறானோ அவனை நான் கும்பிடுவேன்றார். அப்போது இது 4 1. நான் அங்கே போய் பாடினவுடனே நீ அம்பாளை பாடுறியான்னு எப்படி கேட்டேன் நீ? அதுக்காக சாமி பாட்டு ஒரு 4 வரி சொல்கிறேன். சாமி அப்படி பாடியிருக்காருங்க அம்பாளை பற்றிலாம், முதல் பாட்டிலே வச்சுருக்காரு. ஆனால் இது தனியாக பாருங்கள், கடைசியில் முருகன் ஆண்டு வந்துடுறார். தாயாய ஆனந்த ரூபி மாதேவி அருள் தடையின்றி என்னுள் வரவும், தற்பரிவராகி மாசூலி மா குமரி மாதங்கி அருள் என்னுள் வரவும், தூய குண அம்பிகை மனோன்மணி அருள் சொந்தமுடன் என்னுள் வரவும், சுந்தரி திகம்பரி பராசக்தி இன்ப அருள் தோகமர என்னுள் வரவும், மாயமரகத வள்ளி வாழை பரிபூரணி வழங்கும் அருள் என்னுள் வரவும், மாசற்றவாமி அருள் நேசத்தொடே என்னுள் வரவும் நீ அருள் புரிந்து, வேயாத பேரனும் திருவலித்தாளரோ திட்டிக்கும் முத்தி முதலே, தெல்லறிவெனும் சலதி பொங்கும் உள்ளூரில் வளர் சிவசுப்பிரமணிய தேவே. எங்கே ஆரம்பித்து அவராண்ட வந்துட்டார் சிவசுப்பிரமணியம். இப்போ சொல்லுங்கள், இது சாமி பாட்டு தானே? இதை பாட்டை பாடினவுடனே நீ எப்படி அம்பாளை பாட்டை பாடினேன்னு. அதாவது அந்த அறியாமை தான், வேறு ஒன்றும் இல்லை. அதாவது ஏக தெய்வம் வழிபாடுன்னு அவர் என்ன சொன்னார், அது விளக்கம் ரொம்ப அற்புதமான விளக்கத்தை கொடுத்துருக்காங்க பெரியவங்க. இப்போது என்னோட தங்கை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம். அந்த வீட்டில் வந்து நாத்தனார் இருப்பாங்க, அப்புறம் கொழுந்தனார், அவங்க இவங்க நிறைய பெரிய இப்போ தான் கொஞ்சம் தனித்தனியாக, அப்போலாம் பெரிய குடும்பம் இருக்குமே. அப்போ சாமி சொல்கிறாரு, உன்னுடைய தெய்வமாக நினைக்க வேண்டியது உன்னுடைய கணவனை தான். அதுக்காக அவங்க கணவனுக்கு சொந்தக்காரெல்லாம் யாரெல்லாம் வந்தாங்க, நான் ஆம்பளையெல்லாம் பார்க்க மாட்டேன் திரும்பி. இப்படி சொன்னால் எப்படி இருக்குமோ அப்படி தான். உன்னுடைய கோரிக்கை, உன்னுடைய எல்லா நியாயமான கோரிக்கைலாம் உன் கணவன்கிட்ட தானே கேட்ப. அப்படி தான் இருக்கணுமே தவிர மற்றவங்க யாரும் வெறுக்கணும்னு சொல்ல. ஒரு இடத்துல சொல்கிறாரு, மனிதர்கள் மேம்பட்டவர்களே நாம் வணங்கும் போது தெய்வங்களை வணங்கல் எந்த தப்பு இல்லை. ஆனால் வழிபாடு நீ முருகனுக்கு தான் பண்ணணும். அவர் சொல்கிறது எவ்வளோ கரெக்டாக இருப்பார். உன்னுடைய வேண்டுகோள் எதுவோ அது அவங்க தான் கேட்கணும். ஆனால் எல்லாரையும் கும்பிடலாம், அதில் எந்த தப்பு இல்லைன்றார். ஆக இப்படி தான் சாமியினுடைய நான் ரொம்ப தெளிவான நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன். சாமியை பற்றி பேசுறதுக்கும் போது இந்த கதை தான் எனக்கு ஞாபகம் வருதுன்னு சொல்லுவேன். எனக்கு சின்ன பொழுதில் அந்த பாடத்தில் வந்தது, யானையை கண்ட குருடர்கள்னு வரும். அவங்க 6 பேர் அவங்க குருடர்கள். அவங்க என்ன பண்ணுறாங்க, நாம் வந்து யானையை பார்க்கணும் அப்படின்னு விரும்புகிறாங்க. குருடர்கள் யானையை பார்க்கணுன்னா யானையை நிறுத்தி தான் இவங்களை பார்க்கணுன்னு அவர் கூட்டிகிட்டு போய் காட்டுறாரு. ஒருத்தர் வந்து காதை தடவிட்டார், யானை முறம் போல் இருக்குது அப்படின்ட்டார். இன்னொருத்தர் யானையோட வயிற்று பகுதியில் யானை செவர் மாதிரி இருக்குன்னாரு. இன்னொருத்தர் யானையோட வாழை தடவி பார்த்துட்டு யானை தொடப்பம் மாதிரி இருக்குன்னாரு. இன்னொருத்தர் யானையோட காலை தொட்டு பார்த்துட்டு யானை தூண் மாதிரி இருக்குது அப்படின்னாரு. வாத்தியார் சொன்னார், இதெல்லாம் மொத்தமாக சேர்ந்தது தான் யானைன்னாரு. அது மாதிரி சாமியை ஒரு பக்கமாக பார்த்துட்டு தங்களுடைய கருத்துக்களை சொல்லதை விட பெரியவங்க, இப்போ நான் வந்து உங்களாண்டு பேசுகிறேன்னாக்கா அவங்களெல்லாம் நான் ஞாபகப்படுத்திக்கிறேன், அவங்களுக்கு நன்றி சொல்கிறேன். பேராசிரியர் பா ராமன், MA PhD,
விவேகானந்தா காலேஜில் வந்து தமிழ்துறை தலைவர். இன்னொருத்தர் வந்து இவர் நம்ம வை ரத்ன சபாபதின்னு சென்னை யூனிவர்சிட்டி சைவ சித்தாந்த தலைவர் அவர். இன்னொருத்தர் அறநிலையத்துறையிலேயே செக்ரட்டரியேட்டில் அவர் ஜாயின்ட் செக்ரட்டரியாக இருந்தார். அவர் நாங்கள் கூப்பிட்றது சத்குரு எல்லாம் கூப்பிட்றோம். அங்கே வந்து முத்துக்குமாரசாமி அவர் பேர். அவர் தான் எனக்கு இந்த ராகம்லாம் ஒன்று ஒன்று சொல்லி கொடுத்தவர். பஞ்சாமிர்தம் ஒன்றா அவர் பாடணும், நாங்கள் கேட்கணும். அதாவது இதில் நிறைய அதிசயம் என்னான்னு கேட்டிங்கன்னா, பகை கடிதல்னு ஒரு பாட்டு இதை நான் சொல்லணும். சாமி அதில் வந்து மயிலை கூப்பிடுவார், அதை கொணர்தியும் இறைவனே அப்படின்வார். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாட்டில் திருவளர் சுடருருவே சிவைகரம் அமருருவே அருமறை புகழுருவே அறவுருவல் தொழுருவே இருள்தமும் ஒலி உருவே என நினை எனதெதிரே குறுகுகல் முதன்மையிலே கொணர்தியினர். இப்படி 10 பாட்டில் மயிலை கூப்பிடாரு. கூட்டமே இல்லாத டைமில் நான் சொல்கிறேன், இந்த 95-2000 அவர் சத்குரு வந்து சனிக்கிழமான எங்களுக்கு வந்துடுவார், எங்களை பாடம் எடுப்பார். நாங்களாம் ரொம்ப புண்ணியம் பண்ணோம். அப்போ கண்டிப்பாக சாமியை பற்றி பாட்டுங்களையும் பேசுறதுலையும் இந்த 3 பேருமே ஒருத்தர் மிஞ்சி போவாங்க, அப்படி இருப்பாங்க. எங்கப்பா என்ன பண்ணுவார் கேட்டுனா, அவர் பண்ண புண்ணியம் ராமன் இவங்க வந்தாங்கன்னா ஒரு ஃப்ளாஸ்கில் பால் பண்ணி சர்க்கரை வந்து கரெக்டாக போட்டு எடுத்துன்னு வந்துடுறாரு. சிவர்களுக்கு பேர் பிடிக்குமா முடியாதுன்னு ரொம்ப அந்த மாதிரி பண்ணுவாங்க. அவங்களும் அவ்வளோ ஈடுபாடோடு ஒரு 15-20 பேர் தான் இருப்போம், அப்படி சொல்லி கொடுப்பார். அப்போது அவர் அந்த கொணர்தியன்னு இறைவனே என்னவுன்னா, அப்போது கலாக்ஷேத்திரத்தில் மயில் இருந்தது. இந்த பாட்டு ஆரம்பித்தோன்னே ஒரு மயில் வந்துடுதுங்க. 10 பாட்டு முடிகிற வரைக்கும் உக்காந்துட்டு அந்த 10வது பாட்டு முடிக்க போகிறோம். என்னாமா அந்த மயிலுக்கு கூ கூன்னு சுற்றி அவங்களை சுற்றி வந்துட்டு பாட்டு முடிஞ்சோடனே பறந்து போச்சுங்க. எப்படிங்க இந்த அதிசயம்லாம் நடக்குது அந்த இடத்துல? என்னன்னா அந்த மந்திர சக்தி அந்த பாடல்களுக்கு அப்பேற்பட்ட சக்தி. இப்போது நம்ம மக்களுக்காக வந்துடும். அதாவது சாமி பாடல்களில் எல்லாமே இந்த ஜென்மத்தில் நம்ம மனப்பாடம் பண்ண முடியாது, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 டேப்லெட்டு நமக்கு தினம் முக்கியம், விட்டமின். ஒன்று குமாரஸ்தவம், இன்னொன்று பகை கடிதல், இன்னொரு சண்முககவசம். இப்போது 2 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம திருப்பி இப்போ பார்க்குறோம். இது அநேகமாக எல்லாம் மனப்பாடம் பண்ணிகிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இது வரைக்கும். அப்போ கேட்டவங்க மனப்பாடம் பண்ணாதவங்க சீக்கிரம் பண்ணிவிடுவாங்க. மனப்பாடம் பண்ணவங்களுக்கெல்லாம் எனக்கு ரொம்ப நன்றி. அடுத்தது என்னான்னு கேட்டிங்கன்னா, சாமிகளோட ஆறெழுத்துண்மைன்னு ஒரு பதிகம் இருக்குது. எப்படியும் ஒரு நாள் 2-3 வாட்டியாக எனக்கு வந்துடாது. எங்கன்னா வந்த வெளியே வரைக்கும் போகிறான்னா ஸ்கூட்டியில் இதெல்லாம் போவோம். அதில் சொல்லார் பாருங்கள், அற்புதமாகி அருமறை மொழி போல் வெற்புயர் போனம் பல் விளங்கிடுமாறு பற்பல தேவர்கள் படர்ந்து விண்ணோரினும் தற்பரமாவது சரவண போவே சொல்லார். அதில் பாருங்கள் எத்தனை சங்கடம் தீர்ப்பது சரவண போவே, சடுதியில் வருவது சரவண போவே, சாவினை தடுப்பது சரவண போவே, கடைசியில் அபயம் தந்ததை தருவது. நாங்கள் வேணும் இதை விட. தயவு செய்து நோட் பண்ணிங்க, அது பேர் ஆறெழுத்துண்மை. சரி, அடுத்தது பாருங்கள், நமக்காக துக்க ரகித பிரார்த்தனை. இந்த மக்கள் மேலே அவர் பாருங்கள், இடத்த வாங்கிட்டு உயிர் எழுதுகிறாரு. நான் ஒரு சன்னியாசி, எனக்கும் என் குடும்பத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லைன்றவர். நமக்கு அவருக்கு ஏதுங்க கவலை? துக்க ரகித பிரார்த்தனையில் சொல்லுவார். ஆரம்பமே அது எங்கள் சத்குரு தான் மெட்டு போட்டார். ரொம்ப இந்த மெட்டில் பாடினா ரொம்ப நல்லாயிருக்கும். முன்னானயனா முன்னாலறியா மொழி சேர்மறை நாவா இன்னானுகா இறைவா குறவா இறையோர் பணிபாதா மன்னார் மயிலில் வருமா பாலா அடியா வாழ்வாலா அன்னே அயனே எனுமென் கவலை அரணி அருள்வாயே. 10 பாட்டில் சொல்லாருங்களா? எனக்கு அது 3வது பாட்டு மேலே ரொம்ப பிடிக்கும். நம்மளை அப்படியே இப்போ நீங்கள் இது எடுக்கிற மாதிரி எடுத்து சொல்லார். 3வது பாட்டு பாருங்கள். சொல்லும் சுருதி பொருளே அருளே சுடர் சேர்மை மெய்யா செல்வங்கட்குயர் செல்வ கைலை சிவமே செவ்வேலே நல்லம் திகழும் கேதாரமிசை நடனம் செய்யேரே
அல்லும் பகலும் படுமென் கவலை அரணி அருள்வாயே. எப்படிங்க அல்லும் பகலும் இந்த ஜீவன் படுறது எந்த காலத்திலங்க நமக்காகங்க. அவர் என்னென்ன வாங்கணுமோ எல்லாமே பிறப்பு நிலச்சில் வாங்கிட்டார். அதுக்கப்புறம் நம்ம மேலே இருக்க இந்த மகான்களுக்கு மட்டுங்க இந்த மக்கள் மேலே எவ்வளோ கருணைங்க. இந்த பாட்டை சொல்கிறாரு நம்ம கவலர். இன்னொன்று சொல்கிறார் துக்கரகித பிரார்த்தனை. அதில் ஒரு மெசேஜ் என்ன கொடுக்குறாருன்னு கேட்டிங்கன்னா அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த ரசிக்கிற தன்மை. அதில் சொல்லுவார், மந்திரத்தை வேறு வைக்கிறாரு. உன் நேராக சொன்னால் நீ எடுக்க மாட்டேன்றதால மணிமதானி மார்பினர் மாசில் பரசு படையினர் திணிமயூரவாகன சீதமேய நீபவி அணிவிவாகர் சேவடி அடைவதேமை வீடனா பணிவிவேகர் சூழடி பரவச்சூர்கள் பாருமே. அப்படி இருக்காங்களே, அவங்க திருவடியை நீ பரவினாலுமே உனக்கு அது உன்னை பட்டிருக்க அந்த சூர்கள்லாம் அந்த துயரங்கள்லாம் போவான். துயரம் இருக்கும் மார்கலத்தில். அதுலேயே பாருங்கள், ஒரு 9வது பாட்டு 8வது பாட்டில் தான் ரொம்ப அற்புதமாக இருக்கும். நடுவில் அந்த மந்திரத்தை நமக்காக சேர்க்குறாரு. நீ ஸ்ட்ரெயிட்டாக அந்த மந்திரம் சொல்கிறதுமா வந்து ரொம்ப இதுவாக பவராக இருக்கும். அதனால பாருங்கள், சடிலநாதராம் சிவ சம்பு நன்று நவீன்றவா நெடிய வேலின் இறைவரை நிமலனா நினைந்துமா கொடிய நெஞ்சை ஒரு முகம் கூட்டி நினைவு கூர்ந்து கோட் படிரகன்றோர் பதம் பரவச்சூர்கள் பாருமே சொல்லிட்டார். அதை பாருங்க, அருணகிரிநாதர் வராரு. தீஞ்சொல் அருணகிரி சதா சிந்தை செய் சடாடனா ஓம் சரவண பவனம ஓம் சிவாய நமகுகா ஓம் சரவண பவனம ஓம் சிவாய நமகுகா ஓம் சரவண குருபரா ஓம் நமோ நமவெனுமின் பாஞ்சு சீலர் பதமலர் பரவச்சூர்கள் பாருமே. முடிக்கும்போது அருணகிரிநாதர் வச்சு முடிக்கும்போது 2 மந்திரத்தை கொடுத்துட்டாரு. இதை தினம் சொல்லேன், பாட்டோடு அந்த மந்திரம் போகும்போது முருகன் எப்படி ரசிப்பான். அதை எப்படி பாருங்கள், அதை சிவனையும் முருகனையும் சேர்த்து அந்த மந்திரத்தை சொல்கிறார். இதுக்கப்புறமா ரொம்ப முக்கியமாக ஒன்று சொல்ல வேண்டியது என்னான்னு கேட்டிங்கன்னா, சாமி முக்கியமானத்துக்கு மாத்திரம்தான் அந்த மாதிரி எழுதுவார். அதில் சண்முக கவசத்துக்கு நிறைய சொல்லிட்டார். ஏற்கனவே அந்த இதில் நம்ம சொல்லியிருக்கோம். அதை பற்றி நீவர் பாராயணம் செய்கின்ற மகா மகிமையுடைய சண்முக கவசம் ஒன்று போதுமே உன்னை எந்நிலையிலும் காக்கின்றார். தனிமையில் வழி நடக்கும் போதும் யாதானும் ஒரு துன்பத்தில் அகப்பட்ட போதும் ஏன் மரண பரியந்தமும் அது உன்னை காக்குன்னு சொல்லி எழுதுகிறாரு. அப்புறம் சொல்கிறாரு, நாளொன்றுக்கு 1 முறை பாராயணம் செய்யத்தக்கது மிக்க துன்பம் நீக்கமாயின் 6 முறை பாராயணம் செய்யத்தக்கது உணர்வு சொல்கிறாரு. இது மகா மகிமையுடைய மந்திரம் ஆதலால் இதை நாம் வந்து சொல்லும்போது யாருடனும் பேசக்கூடாது, அது விரைவாகவும் போகக்கூடாது அப்படி இப்படின்றாரு. இந்த சண்முகவசத்தில் ஒரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப பேர் இன்றைக்கி கூட பார்க்குறேன். ஆனால் பார்க்குறேன் எல்லாரையும் போய் கையெடுத்து கும்பிட்டுட்டு சொல்லிவிடுவேன். அதை எடுத்துக்குவாங்க. அண்டமா யவனியா ஏரியனா பொருளதாகி தொண்டல் நீ இப்படி சொல்லுவேன்னு தெரிஞ்சு தான் கடைசி வரி வச்சிட்டாரு. அது 4 நாளாக 30 120 வரியில் இத்தை கனிவோடு சொன்னதா சொன்னார். கிளாசிக் வார்த்தை அது. அதாவது பக்தி பழுத்த நிலை அது. இதை கனிவோடு. அப்போது அண்டமாய் அவனியாகி அரியோனா பொருளதாகி தொண்டர்கள் குருவுமாகி துகளரு தெய்வமாகி என் திசை போட்ட நின்ற என்னருள் ஈசனான தின்திரல் சரவணத்தான் தினமும் என் சிரசை காக்க. இதில் ஒரு பெரிய விஷயம் நான் கேட்டால், நான் பார்த்துருக்கேன். அக்ரகாரத்து பசங்களை ஸ்கூல் போகும்போது கூட்டிகிட்டு போகும்போது அவங்க வீட்டில் பார்ப்பேன். அந்த ஸ்பெஷல் கிளாஸ்க்கெலாம் நாங்கள் 7 மணிக்கெலாம் போயிடணும். அவங்க காலையில் உட்காந்து அது அங்கன்யாசன்னுவாங்க, இப்படிலாம் பண்ணுவாங்க. அவங்க வித்தை தெரிஞ்சிருக்காங்க பண்ணுறாங்க. நமக்கு சொல்லி கொடுத்ததுங்க அது. சிரசை காக்க நம்ம உன்னறியாமல் நீ ஒன்று சிரசை ஞாபகத்தை வச்சுக்கணும். இல்லை தொட்டுக்கலாம் ஆரம்பத்தில். அப்படியே இருங்கிறாரு பாருங்க. நெற்றி காக்க, நாசியை காக்க, வாயை காக்க. தினம் நீ அதை சுத்தம் பண்ணிட்ட காலையிலே மந்திரத்தால். பாருங்கள் எப்பேற்பட்ட ஒரு இது. இங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து இந்த உடம்புல இருக்கிற இந்த உறுப்புகளை கால் வரைக்கும் உயிர் எழுத்தில் வச்சுட்டார். அந்த ஆலேருந்து அவ் வரைக்கும் உள்ளுக்குள்ளே வரதெல்லாம் மெய் எழுத்தில் வச்சு மொத்தம் அது ஒரு 18, இது ஒரு 12, 30 எழுத்தில் வச்சுட்டார். ஆக இது ஒன்று ஆச்சுங்களா. துயரம் இருக்குமாறு விளக்கம் சொன்னேன். துக்கரகித பிரார்த்தனை ரொம்ப முக்கியமானது என்னன்னு கேட்டிங்கன்னா, சாமிகள் அட்டாட்ட விக்கிரக லீலைன்னு ஒன்று எழுதியிருக்காரு.
அதாவது என்னோட தப்பாக இருந்தால் எல்லாரும் மன்னிச்சிடுவாங்க. தேவாரம் திருவாசகத்தில் கூட கோயில்களை நிறைய வச்சு எழுதியிருக்காங்க. சுந்தரமூர்த்தி சாமிகள் வந்து அந்த கோயில் இந்த கோயிலெல்லாம் அதை பார்த்தேன் இதை பார்த்தேன், அங்கே நீ இப்படி இருந்தே அப்படி இருந்தேன்னா சொல்கிறாரு. நாவுக்கரசனும் சொல்கிறாரு. ஆனால் சிவனோட இந்த 64 மூர்த்தத்தையும் ஒரே பாட்டில் வச்சது எங்கள் சாமியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஏதாவது இருந்தால் தயவுசெய்து எனக்கு என்ன சொன்னீங்கன்னா நான் அவங்கள வணங்கி ஏற்றுக்குவேன். உண்மையாகவே சொல்கிறேன். அது பார்த்தீங்கன்னா 64 மூர்த்தத்தை ஒரே பாட்டில் வச்சுட்டு அதை எழுதுகிறாரு. அது என்னங்க பாட்டாங்க அது. அதுக்கு மட்டுங்க சண்முக கவசத்தை ஈக்குவலாக கீழே குறிப்பு கொடுக்குறாரு. இதை நாளொன்றுக்கு காலை மாலை இருவேளையும் பாடுக, பாடி ஆடுக. அடுத்தது பாரு, பாடி ஆடுக, ஆடாவிடினும் பாடுக, அங்கனம் செய்வார்க்கு பாபநாசம், சத்ருநாசம், ரோகநாசம், புத்திர விருத்தி, புண்ணிய விருத்தி, வீரிய விருத்தி, தைரிய விருத்தி உண்டாவதோடு சர்வார்த்த சித்தியும் முத்தியும் வாய்க்கும் என்பது உண்மை. அப்போது நான் சொன்னேன் பாருங்கள், கிளாஸ் எடுப்பாங்கன்னு. இந்த பாட்டை வந்து அப்படி விளக்கம் சொன்னாங்க ஒரு 4-5 வாரமாக சொல்லிவிட்டு, அப்புறம் எங்கள் சத்குருன்றவர் தான் மெட்டு போடுவார். அவர் ஹார்மோனியம் போட்டார். ஒரு ஜாயின்ட் செக்ரட்டரி மாட்டே இருக்க மாட்டார், அவர் பியூன் மாதிரி இருப்பார். மெட்டு போடுவார். மெட்டு போட்டு அதில் என்ன பிடிக்குன்னா அந்த சான்ஸ்கிரிட்லேயே எல்லா மூர்த்தமும் கொண்டு வர்றார். கடைசியில் வந்து அந்த தமிழை நுழைக்கிற இடம் இருப்பாருங்க, கிளாசிக்காக தான் 2 மொழி என் கண்ணா பார்க்கணுன்றாரு. அதுக்கு சாமி தான் உதாரணம், வேறு ஒன்றுமே கிடையாது. அந்த பாட்டு முழுசாகவே பாடிடுறேன் அதை நான். ஓம் குமரகுருதாச குருப்பியோ நமோ நமக. ஸ்ரீமத் பாம்பன் சாமிகள் அருளி செய்த அட்டாட்ட விக்கிரக லீலை. சந்திரசேகரம் அர்த்தநாரீசூரம் சக்கர பிரதானம் தட்சிணமூர்த்தம் லிங்கம் லிங்கோற்பவம் தக்ஷக்யபங்கம் சந்தியினிர்த்தனம் சந்தத நிர்த்தனம் சண்டேசானுக்கிரகம் சலந்தரவதமம் கோராஸ்திரம் ஏகபதம் அசுவாரூடம் சத்ய சதாசிவம் மிக்க சதாசிவம் தகுல குலேசுவரம் சகஜ சுகாசனம் கூர்ம சங்காரம் மச்சாரி வராஹாரி சத்குருமூர்த்தமுமே சமுமாபதி ஜய பூஜங்கத்ராசம் சாத்தூலஹரி பைரவம் கல்யாண சுந்தரம் வடுகங்கிராதம் சுந்தர விருஷப ஊர்தி விஷாபகரணம் சுவராபக்னம் துகலருஷேத்திர பாலகம் தொல்கருடாந்திக முகலிங்கம் துங்க கங்காதரம் கங்கா விசர்ஜனம் சுபசோமாஸ்கந்தம் சூரசிம்மாரி கமாரி அமாந்தகம் சுசிமானவபாவம் சுபகர பிரார்த்தனை மூர்த்தனரும் திரிபுராந்தகம் சுரர் பரசும் சுமுக கங்காலம் ரக்த பிக்ஷை பிரதானமிரும் சுடரே சுடர் கௌரி வரப்பிரதம் மகாபாசுபத சொரூபமணி தோன்று புஜங்கலலிதம் ரிஷபாந்திகம் தோமருகஜயுத்தம் விந்தை விளம்பு கஜாந்திகம் வீணை தயங்கு தட்சிணமூர்த்தம் மேதக யோக வினோத மதாக வினங்கு தட்சிணமூர்த்தம் விமல பிக்ஷாடனம் கவலையுத்தாரணம் வேதகணம் புகழும் விதிசிரகண்டனம் கௌரிலாசமம் மிதமிழிலரியர்த்தம் வீரபத்ரம் திருமூர்த்தி முப்பாத மகாவேதாலினடம் வெறுவரு மேகபதத்திரியுருவாய் விளம்பருவது நான்கும் விலாச அளிப்பு நிமித்தமெடுத்தவர் மெய்ப்பொருள் எது அதுவே
விண்ணவர் கண்ணவர் மன்னவர் யாவரும் வீடருளாயனவே வந்தனை புரிய இருந்துள நீ என வந்தமிழான் மனசான் வாழ்த்தி வணங்கெனை ஆலய நிருதய மலரில் எழுந்தருளாய் மந்திர நாயக தந்திர நாயக மங்கள நாயக ஓம் மயதவரீசுர பரமகுகேசுர வசனமனாதீத வரத கிருபாகர குமர பராபர வரைவர் ஷாட்குண்ய வஸ்துவெனற்புத சத்திய வித்தக மரணமுடையனமில்லா வானவ ஞான நபோமணியே திருமாலையன் அறியாமோர் மாமலையின் பெயரான் குருநாதையன் மருள் தெருமாமுனியே மாமலையின் பெயரான் குருநாதையன் மருள் தெருமாமுனியே. தயவு செய்து இதை பாடுங்க. புத்திர பாக்கியம் என்ன சொல்ல சாமி, அதில் 7 விதமான ஆசீர்வாதத்தை கொடுக்குறார் சாமி. இதை நாளொன்றுக்கு இதை சொல்கிறார், 30 பாடி ஆடுகின்றார், ஆடாவிடினும் பாடுகின்றார். அப்போ எவ்வளோ விஷயம் இருக்கும். அது பாடினா என்ன சொல்கிறாரு, ரோகநாசம், சத்ருநாசம், பாபநாசம், புத்திர விருத்தி, புண்ணிய விருத்தி, தைரிய விருத்தி, வீரிய விருத்தி உண்டாவதோடு சர்வார்த்த சித்தியும் முத்தியும் வாய்க்கும் என்பது உண்மை. சத்தியம்னு சொல்லும்போது இதை விட நம்ம என்ன எடுக்கணும், வேறு என்ன இந்த வாழ்க்கையில் இந்த 7 சொன்னாரே, இதை விட வேறு எதனா தேவைப்படுதா? ஆகையால் இதை கேட்குற பக்தர்கள் எல்லாரும் இது பாருங்கள், சிவனுக்கு இந்த பாட்டை அப்படியே சொல்லிடலாம். அதுவும் சொல்கிறார் சாமி, அதாவது சிவன் வேறு முருகன் வேறுன்னு சொல்கிறவங்கள பற்றி சொல்கிறாரு. பவம் பற்றி பாசறைக்குள் வைப்பார் அவர். அது அவர் எழுதின இந்த பாட்டை சொல்வார் திருத்தொடையில். 6 முகம். இதை நல்லா கவனிக்கணும் எல்லாரும். முருகர் வேறு அவ்வளோ வேறு அப்படிலாம் சொல்கிறாங்க. நீங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் நீங்கள் முகூர்த்தம் என்னவோ என்ன பிடிக்குதோ அதை வேணா நினச்சிக்கணும் அங்கே, அவ்வளோதான். அதில் சொல்கிறார் பாருங்கள், 6 முகப்படும் முனம் நீ 5 முகத்துடன் நிலவி அழியா நூல்கள் கூறும் முறைப்படி அதன் பின் குறைவில் சிவசக்தியோடும் குறை ஒன்றின்றி 2 முதல் 1 வீடு நின்றொரு காட்டு உன்னை ஈசன் சே என்று உரைப்பது அவிவேகம் என்றோ, அது அவ்வளோ விவேகமான செயல் இல்லையே. ஈசன் சேன்னு சொல்கிறோமா அவரை, அப்படி இல்லை அப்படின்னு சொல்கிறார். ஆகையால் இந்த 64 மூர்த்தத்தை சிவன் கோயிலையும் பாடலாம், நம்ம முருகர் கோயிலும் பாடலாம், சாமிகள் இடத்துல பாடுறதும் இன்னும் விஷயம். இதை விட வீட்டில் பாடினா இப்போது ஒரு முக்கியமான சப்ஜெக்ட்டுக்கு நான் உங்களாண்ட வரேன்.